நாம் யாவரும் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு அங்கே 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சந்தோஷமாய் நாம் வாசிக்க போகிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதும்போது அந்த 2வது கடிதத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறார்: உனக்குள் இருக்கும் இந்த விசுவாசமானது உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது. அந்த விசுவாசம்தான் இன்றைக்கு தீமோத்தேயுவே உனக்குள்ளும் இருக்கிறது என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். ஆகவே இந்த லோவிசாலும் இந்த ஐனிக்கேயாலும் தங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு வேத வசன ஆதாரத்தோடும் வரலாற்று நிகழ்வுகளோடும் பல உதாரணங்களோடும் இன்றைக்கு உங்களுக்கு அவைகளை கற்றுத்தர விரும்புகிறேன். உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள் எந்த விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசம் உன்னுடைய தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளே இருந்தது. ஐனிக்கேயாளுக்குள் எத்தகைய விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசம்தான் உனக்குள்ளும் இருக்கிறது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லோவிசா என்கிற இந்த அம்மா, லோவிஸ் அம்மாளை குறித்து வேதத்தில் வேறு எந்த ஆதாரங்களும் இல்லை. ஒரே ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன? தீமோத்தேயுனுடைய பாட்டி என்கிற அடையாளத்தை தவிர்த்து வேறு எந்த இடத்திலும் அந்த அம்மாவை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. தீமோத்தேயுவை குறித்து உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் தெரியும். தீமோத்தேயுவினுடைய வார்த்தைகளும் தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுத்த அறிவுரைகளும் இன்று உலகம் முழுவதும் சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது. தீமோத்தேயுவை போல ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அநேக ஊழியர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய தீமோத்தேயுவை உருவாக்கிய அவனுடைய பாட்டியை குறித்தும் அவனுடைய தாயாரை குறித்தும் நம்மில் பலருக்கு தெரியாது. இன்றைக்கு திரைக்கு மறைவாக நின்று தீமோத்தேயுவை உருவாக்கிய 2 பெண்களை குறித்து தான் உங்களோடு நான் பேச போகிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இது சகோதரர்களுக்கும் பொருந்தும், சகோதரிகளுக்கும் பொருந்தும். இது மகளிர் தினம் என்கிறபடினால் இந்த பிரசங்கம் மகளிருக்காக மட்டுமல்ல. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொதுவானது தான். இந்த லோவிஸ் அம்மாள் இத்தனை லட்சம் சொத்துக்களை சேர்த்து வைத்தார்கள் என்று பைபிளில் இல்லை. காரணம், நாம் உலகத்திற்காக செய்யும் எல்லா பணிகளும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நினைவு கூறப்படும், அவ்வளவுதான். தலைமுறைகள் உங்களை நினைவு கூற வேண்டுமானால், தலைமுறைகள் உங்களை நேசிக்க வேண்டுமானால், தலைமுறைகள் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டுமானால், நீங்கள் விதைக்க வேண்டியது பணத்தை அல்ல, நீங்கள் விதைக்க வேண்டியது வெறும் பாசத்தை அல்ல, நீங்கள் விதைக்க வேண்டியது கல்வியை அல்ல, நீங்கள் விதைக்க வேண்டியது விசுவாசத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு விசுவாச தாயால் ஒரு பெரிய தலைமுறையையே உருவாக்க முடியும்.
இந்த வார்த்தையை உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருந்தால் ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு விசுவாச தாயாக இருந்தால் உங்கள் பிள்ளையை மட்டுமல்ல, பிள்ளையின் வழியாக ஒரு பெரிய தலைமுறையையே உருவாக்க முடியும். அல்லேலூயா. என்னுடைய பாட்டி 90 வயதை கடந்தவர்கள். நாங்கள் ஆட்சின்னு பாசமாக சொல்லுவோம். காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணியான்னு கேட்பாங்க. வேதத்தை வாசிக்கிறக்கு எனக்கு பார்வை குறையக்கூடாது. பைபிளில் கொண்டு போய் இப்படி கண்ணை விட்டுருவாங்க. அந்த எழுத்துக்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பக்கத்தில் வச்சு, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன் அப்படின்னா இதற்காக விசுவாசத்தை விதைத்த ஒரு பாட்டி உண்டு. நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலத்தில் பணத்தை கொடுக்கும் பாட்டிமார் உண்டு, பாசத்தை கொடுக்கும் பாட்டிமார் உண்டு, அன்பை அள்ளி கொடுக்கும் பாட்டிமார் உண்டு, நல்ல புது புது ஆடைகளை வாங்கி கொடுக்கும் பாட்டிமார் உண்டு. விசுவாசத்தை கொடுக்கும் பாட்டிமார் உண்டா? வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும் பாட்டிமார் உண்டா? வேத வசனத்தை ஊட்டி வளர்க்கும் பாட்டிமார் உண்டா? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தயவாக பேர பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குதுன்னா, ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கும் நாட்களில் நீங்கள் அந்த குழந்தையோடு நேரம் செலவு பண்ணுகிற நேரங்களில் இயேசுவை குறித்து பேசுங்கள், வசனத்தை குறித்து பேசுங்கள். காரணம், உலகத்தில் நீங்கள் அவர்களுக்காக சம்பாதித்து வைக்கும் எந்த சொத்துக்களும் நிலையானது அல்ல. நீங்கள் வாங்கி கொடுக்கிற எந்த ஆடையும் நிலையானது அல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வருஷம் எங்க பாட்டி வாங்கி கொடுத்ததுன்னு காட்டுவாங்க. பிள்ளைகள் வளரும் போது இந்த ஆடை பிரயோஜனமில்லாத ஆடையாய் மாறிவிடும். ஆனால் இளம் வயதிலேயே விசுவாசத்தை கொடுப்பீர்களானால் அது 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, அது 4 தலைமுறையானாலும் உங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் நினைவு கூறுவார்கள். ஆமென் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்காதீங்க. பிள்ளைகள் ஆசைப்பட்டு பல காரியங்களை கேட்பார்கள். அவர்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரியாது. நீங்கள் செய்யும் வேலையினுடைய அழுத்தம் தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு வச்சிருக்கிறான், எனக்கு வேணும். தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய அழிவுக்கு நீங்களே காரணமாக மாறிவிடாதிருங்கள். விசுவாசத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. ஒரு பொருள் கேட்டா ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பாட்ட கேளுன்னு சொல்லுங்க, ஒரு வாரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணு, அந்த பொருளை வாங்குறதுக்கு ஏசப்பா நம்ம கையில் காசு கொடுத்தா வாங்கி தர்றேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வளர்க்கணும், விசுவாசத்தை வளர்க்கணும். பிரைசி ஒரு முறை அவ போட்டிருந்த சப்பல் அந்த மேலே உள்ள அந்த இதெல்லாமே வார் எல்லாமே பிஞ்சிடுச்சு. அந்த வாரெல்லாம் ரொம்ப பிஞ்சிடுச்சு. அப்போ ரேமாவுக்கு ஒரு புது சப்பல் வாங்கியிருந்தோம். அதை பார்த்துட்டு பிரைஸு எனக்கும் வேணும் அட்டம் பிடிச்சி நிற்கிறா. ஒரே நாளில் எனக்கு இன்னைக்கு வேணும், இன்னைக்கே வேணுங்கிறா. அது நீ தலையில் நின்னாலும் கிடைக்காது. நான் என் பர்ஸை தூக்கி போட்டேங்க பாரு, அப்பா கையில் 5 பைசா காசு கிடையாது. உனக்கு சப்பல் வேணும்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு, நீ கேளு, ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பாட்ட கேளு. ஜெபம் பண்ண விட்டோம். ஒரு நாள் 2 நாள் இல்லை. எனக்கு தோணும் இன்னைக்கு வாங்கி கொடுத்துடலாமான்னு தோணும். இல்லை வேண்டாம், இன்னும் ஜெபம் பண்ணட்டும். கிட்டத்தட்ட 12 நாளைக்கு மேலே அவள் ஜெபம் பண்ணா. குடும்ப ஜெபத்தில், ஏசப்பா என் சப்பல் பிஞ்சு போயிட்டு, ஏசப்பா எனக்கு நியூ சப்பல் வாங்கித்தாங்க. 12 நாள் நான் அவளா ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்குன்னு விட்டேன். யார்ட்டையும் சொல்லலை, யார்ட்டையும் இதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கல. எங்கிருந்தோ கல்யாண கார்டு கொண்டு வந்த ஒருத்தர் கல்யாண கார்டு கொண்டு வர்றாங்கன்னா என்ன கொண்டு வருவாங்க? ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, சப்பல் வாங்கிட்டு வருவாங்களா? ஏதாவது கல்யாண கார்டு கொடுக்க வந்தவர் பிரைஸி கால் சைஸுக்கு கரெக்டாக ஒரு சப்பலை கொண்டு வந்திருக்காரு.
எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினோம், அவளுக்கு இது பத்தலை, உடனே நம்ம பாப்பா ஞாபகம் வந்தது. காஸ்ட்லியானது. பிரைசி ஆச்சரியப்பட்டு முழிக்கிறா. நான் சொன்னேன், பாத்தியாம்மா, நீ ஜெபம் பண்ணா ஏசப்பா தருவார். ஜெபம் பண்ண அவ கேட்ட அன்னைக்கே வாங்கி கொடுத்துருந்தா இவளுக்குள்ள இந்த விசுவாசம் வளர்ந்துருக்காது. இன்னைக்கும் சின்ன பொருளோ பெரிய பொருளோ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. விசுவாசத்தை. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிற என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படாது. அடுத்து பணத்தை கொடுக்க ஆள் இல்லைன்னு வரும்போது கஷ்டப்படும். அப்போ சின்ன வயதில் இருந்தே ஆண்டவரைத்தான் நாம் முன்மாதிரியாக காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். லோவிஸ் அம்மாள் விசுவாசத்தை கொடுத்தார்கள். யாருக்கு? ஐனிக்கேயாளுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஐனிக்கேயாள். நீங்க சொல்லுங்க சத்தமா, ஐனிக்கேயாள். ஐனிக் தன்னுடைய ஒரே மகள். இந்த மக யாரை கல்யாணம் பண்ண போறாளோ தெரியாது. இந்த மக வாழ்க்கை எப்படி அமையுமோ தெரியாது. இன்னும் எத்தனை வருஷம் என் கூட இருப்பாளோ எனக்கு தெரியாது. ஆனா என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த ஐனிக்கேயாளுக்கு நான் விசுவாசத்தை கொடுக்க போறேன். நான் விசுவாசத்தை கொடுக்க போறேன். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தகப்பன்மாருக்கு சொல்லுகிறேன், தாய்மாருக்கு சொல்லுகிறேன், தாத்தா பாட்டிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் உங்களுடைய வளர்ப்பில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருப்பார்களோ நமக்கு தெரியாது. ஒரு சில ஆண்டுகளில் அவர்கள் திருமணமாகி போய்விடுவார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகள் உங்கள் கால்களை சுற்றி வருவதை தொந்தரவா நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி போயிட்டுன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ண மாட்டாளான்னு நீங்கள் ஏங்குகிற காலம் வரும். முகத்தை பார்த்து பேச நேரம் இல்லை, பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ண நேரம் இல்லை. யாருக்காக உழைக்கிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காகன்னு சொல்கிறோம். ஆனால் குடும்பத்துக்கு கூட நேரம் செலவு பண்ணுறது இல்லை, பிள்ளைகள் கூட நேரம் செலவு பண்ணுறது இல்லை. நீங்கள் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? உழைச்சி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு ரொம்ப தாழ்மையாக இந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அன்றைக்கு லோவிஸ் அம்மாள் தன்னுடைய ஒரே மகள் ஐனிக்கேயாளுக்கு விசுவாசத்தை கொடுத்தாங்க. லோவிஸ் அம்மாள் ஐனிக்கேயாளுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது இவ்வளவு டவுரி கொடுத்தாங்க அப்படின்னு பைபிளில் இருக்குதா? கிடையாது. இவ்வளவு பணம் கொடுத்தாங்க பைபிளில் இருக்குதா? இல்லை. சீதனமாக இவ்வளவு ரொக்கம் கொடுத்தாங்கன்னு பைபிளில் இருக்குதா? இல்லை. ஐனிக்கேயாள் ஒன்றை மட்டும் தான் தாய் வீட்டிலேருந்து கொண்டு வர்றா. என்ன தெரியுமா? ஃபெய்த். இன்றைக்கு வாலிப சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் திருமணமாகி போகும் முன்பாக உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பொருளை கொண்டு போக வேண்டுமானால் அது உங்கள் தாய் தகப்பனுக்குள் இருக்கிற விசுவாசமாக இருக்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேற எல்லாமே போயிருங்க, வேற எல்லாருமே போயிடும். எல்லாம் குப்பை, துளியும் பிரயோஜனம் இல்லாதவைகள். ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் எடுக்க வேண்டிய ஒன்று விசுவாசம். உங்கள் வீடுகளில் இருந்து, உங்கள் தகப்பனிடத்தில் இருந்து, உங்கள் தாயின் இன்னைக்கு பிரச்சனை என்ன? அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்து. இதை எப்படி பிரிக்கலாம்? அப்பாவுடைய சொத்தை, தாத்தாவுடைய சொத்தை, அம்மா பாட்டியினுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம்? சொத்தை வாங்குறதுல தான் நிறைய பேருக்கு குறிக்கோளாக இருக்குதே ஒழிய அந்த தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வாங்குவோம், அந்த தாய்க்குள்ள இருக்கிற ஜப வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். இல்லை இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? நாம விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு பெருசாக காண்பிக்கல. அதனால அந்த பிள்ளைகள் விசுவாசத்தை வேண்டாம், எனக்கு சொத்து வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு லேண்டு வேணும். எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். திருமணமானவர்கள், சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க, தயவா நான் சொல்கிறேன், 2 கையை கூப்பி சொல்கிறேன், என்னை வளர்த்த விதத்தை மனசில் வச்சு சொல்கிறேன்.
உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுங்க, இயேசுவை கொடுங்க, வசனத்தை கொடுங்க. அதுதான் அந்த பிள்ளைகளை தலைமுறைகளுக்கும் வாழ வைக்கும். அதுதான் அந்த பிள்ளைகளை உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். வேற எதுவும் பிரயோஜனம் இல்லாதது. இந்தியாவினுடைய முதல் பேராயர் வேதநாயகம் அசரியா, அவருக்கு திருமணத்திற்காக 130 ரூபா சேர்த்து வச்சிருந்தார். 130 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தார். திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நாங்கள் விபிஎஸ் நடத்த போகிறோம், கையில் காசே இல்லை, எவ்வளோப்பா வேணும்? ஒரு 90 ரூபா வேணும். அப்படியா, நான் உடனே தர்றேன். 90 ரூபாவை கையில் கொடுத்துட்டார். மீதி எவ்வளோ இருக்கும்? 40 ரூபாவை வைத்து தான் திருமணத்தையே நடத்தினார். வந்தவர்களுக்கு சாப்பாடு கிடையாதுங்க, வந்தவர்களுக்கு சர்பத்து போட்டு கொடுத்தார். தன்னுடைய பேராயர் தன்னுடைய திருமண விழாவில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் சர்பத். அவ்வளோதான். இன்றைக்கு வேதநாயகம் அசரியா பெயரில் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஏராளமான ஆலயங்கள் இருக்கிறது. இன்றைக்கி எல்லாம் ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகள். தகுதியானதை வாங்குங்க, தேவையானதை வாங்குங்க, தரமானதை வாங்குங்க. ஆனால் ஆசைக்காக வாங்காதீங்க. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் சொல்கிறீங்களா? தேவைக்காக வாங்கலாம், ஆசைக்காக வாங்கக்கூடாது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, தேவைக்காக வாங்கலாம், ஆசைக்காக வாங்கக்கூடாது. இவங்க இதை வாங்கிட்டாங்கன்னா உடனே நான் இதை வாங்கிடணும். எதுக்கு வாங்கி வச்சு என்ன செய்ய போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட விசுவாசி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் அந்த அம்பாசிடர் கார் ஒரு பார்த்துருக்கீங்களா? நல்ல இரும்பு கார், வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த கார், அவங்க இந்த காரை எடுத்துக்கிட்டு நேராக பரமன்குறிச்சிக்கு கொண்டு வர்றாங்க. நம்ம சர்ச்சு வாசலில் அம்பாசிடர் கார் நிற்கிது. எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் வாங்கி வச்சுட்டாங்க. ஆண்டவர் எங்கள் அப்பாட்ட பேசுகிறாரு, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னாங்க, வாங்கிட்டேன். உன்கிட்ட சொன்னனா இதை வாங்குன்னு? நான் உன்கிட்ட சொன்னனா? இல்லை ஆண்டவர். அப்போ கொண்டு போய் கொடுத்துரு. வண்டி புக்கில் இருந்து, இன்சூரன்ஸ் காப்பியிலேருந்து எல்லாம் கொடுத்தாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா செஞ்சது, அந்த காரை, அப்போல்லாம் அம்பாசிடர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அந்த காரை அப்படியே அவங்களுக்கு வச்சுக்கங்க, அன்புனால கொடுக்குறோம், வாங்கிக்கங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு ஆண்டவராக பார்த்து சொல்லாமல் என் வீட்டுக்குள்ளே ஒரு 2 ரூபா பேனா கூட வரக்கூடாது. இதெல்லாம் கண்ணால் பார்த்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கும் ஆண்டவர் செய்யட்டுமேனு நான் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு என் மனசு ரெடியாக இருக்குது. அத்தனை லட்சம் ரூபாய் காரை என்கிட்ட ஆண்டவர் சொல்லலைங்க அப்படின்னு கொண்டு போய் தூக்கி போட முடியுதுன்னா என்ன தைரியம்? அப்போ காரை விட ஆண்டவர் தான் எனக்கு மேலானவர். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எதை பெருசாக காட்டுறோம்? கடனை வாங்கி, லோனுக்கு கார் வாங்கி, அதை கட்ட முடியாமல் யோசித்து பாருங்க. நான் சொல்வேன், தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர்றாருன்னா அதை கடனே இல்லாமல் தருவார். கையை உயர்த்தி விசுவாசத்தோட எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ள கடன் வாங்கி ஒரு பொருள் வரக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கடன் வாங்கி ஒரு பொருள் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதத்தில் கடன் இருக்காது. கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு ஆலய ஆராதனையில் வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு எப்படி தைரியமாக நம்ம சொல்ல முடியும்? பைபிளில் எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? கடன் வாங்கி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இது ஆண்டவர் செஞ்சார்னு எப்படி சொல்ல முடியும்? கடன்காரன் செஞ்சான்னு சொல்லலாம்,
ஃபினான்சியர் தந்ததுன்னு சொல்லலாம், ஆண்டவர் தந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த எண்ணங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்படட்டும். ராமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் இதோட மாறட்டும், மறையட்டும். இன்னைக்கு ஒரு புதிய சாப்டர். ராமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு புதிய சாப்டர். இன்னைக்கு புதுசாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இனி நான் கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒருவேளை கடன் வாங்கியிருந்தா ரொம்ப சீக்கிரத்தில் அதை அடைப்பதற்கு தேவையான திரவியங்களை ஆண்டவர் தருவாராக. அதை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பண தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாராக. விரைவில் கடன்கள் அடைக்கப்படட்டும். இனி நீங்கள் கடன் வாங்குபவர்களாக அல்ல, கடன் கொடுப்பவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லோவிஸ் அம்மாள் விசுவாசத்தை விதைத்தாள். இப்போ தாய் வீட்டில் இருந்து விசுவாசத்தை வாங்கிட்டு போன இந்த ஐனிக்கேயால், நல்லா கவனிங்க, அம்மாட்ட இருந்து விசுவாசத்தை வாங்கிட்டு போன இந்த ஐனிக்கேயால் இப்போ அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையினுடைய பெயர் என்ன? தீமோத்தேயு. இப்போ தாய்கிட்ட இருந்து வாங்கி கொண்ட அந்த விசுவாசத்தை இந்த ஐனிக்கேயால் யாருக்கு கொடுக்குறா? தன்னுடைய பிள்ளையாகிய தீமோத்தேயுவுக்கு கொடுத்தாள். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, 2:5. என்னால் உறுதியாக சொல்ல முடியும்ப்பா, என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம் சாதாரணமாக வந்தது இல்லைப்பா, உன் பாட்டிகிட்ட இருந்து உன் அம்மாட்ட வந்தது, உன் அம்மாட்ட இருந்து உனக்குள்ளே வந்திருக்குது. இப்போ தீமோத்தேயுவே, உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உன் சபைக்கு முழுவதும் வரணும். ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், சபையில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் விசுவாசத்தில் வளரும்போது இந்த அறுவடையின் பங்கில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாட்டி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்குது. ஏன்னா இன்றைக்கு ஒருவருக்குள் ஒரு விசுவாசம் விதைக்கப்படுகிறது என்றால் இந்த விசுவாசம் எங்கிருந்தோ திடீரென்று வந்தது அல்ல. அது 3 தலைமுறை, 2 தலைமுறையை தாண்டி இவருக்குள்ளே வந்திருக்கு. ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன, ஒரு நல்ல பெண்ணால், ஒரு நல்ல தாயால் ஒரு பிள்ளைய சூப்பராக நடத்த முடியும். ஆனால் ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாயால் ஒரு பிள்ளையை மட்டுமல்ல, ஒரு பெரிய தலைமுறையையே மாற்ற முடியும். ராமேன்னு சொல்லுங்கள் சத்தமா. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த தீமோத்தேயுவை குறித்து இன்னும் சில முக்கியமான காரியங்களை நாம் இந்த வேத பகுதியிலேயே நம்மால் காண முடிகிறது. நீங்கள் அதை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 16:1 வாசிங்க. அவன் தாய், நல்லா கவனிங்க, அவன் தாய் எப்படிப்பட்டவங்க? இந்த விசுவாசம் எங்கேருந்து வந்தது? பாட்டிகிட்ட இருந்து வந்தது. அழகா இருக்குது. அந்த தாய் ஒரு யூத ஸ்திரீன்னு இல்லை, எப்படி இருக்குது? விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. விசுவாசம் உள்ள ஒரு ஸ்ரீதான் விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். ராமேன்னு சொல்லுங்களேன். இங்க பாருங்க, விசுவாசம் உள்ள யூத ஸ்ரீ. அவன் தகப்பன், வாசிங்க, தகப்பன், நல்லா கவனிங்க. தாய் யூத பெண்மணி, தகப்பன் கிரேக்கன்னா ஆண்டவரை நம்பாதவன், அவன் தத்துவத்தை நம்புறவன், ஒரு புறஜாதியன். இவளோ ஒரு யூத பெண். எப்படி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த டிபேட் நமக்கு இப்போ வேண்டாம். ஐனிக்கேயால் விசுவாசம் உள்ளவள், ஆனால் அப்பா, அதாவது புருஷன் கிரேக்கன். இவ யூத பெண், அவன் கிரேக்கன். ரட்சிக்கப்பட்டவனா தெரியாது, குடிகாரனா தெரியாது, அவன் எப்படி மனைவியை நடத்தினா தெரியாது. அவங்க அப்பாவை பற்றி கிரேக்கன்னு சொல்லியிருக்கிற ஒழிய வேறு எந்த வார்த்தையும் இல்லை. அவன் விசுவாசி, அவன் விசுவாசம் உள்ளவன், அவன் சர்ச்சுக்கு போகிறவன், அப்படிலாம் எதுவுமே பைபிளில் இல்லை. அவன் கிரேக்கன்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும், கிரேக்கன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். இப்போ இந்த சூழ்நிலையில் பிள்ளைய வளர்க்குறது கஷ்டமாக ஈஸியா?
கஷ்டம் தானே? இவன் சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? அதெல்லாம் போக முடியாது அப்படிமா. யோசிச்சு பாருங்க. எதிர்மறையான சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில்தான் இந்த ஐனிக்கேயால் விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளைக்குள்ள திணித்தாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. சிலர்கிட்ட கேட்குறேன் நான், பொதுவாக நான் பேசுவேன் எப்போவுமே, எல்லாட்டையும் கேட்கும்போது, என்ன எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது குடும்ப வாழ்க்கை, எப்படி போகுது? குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால் என்னால் ஜெபம் பண்ண முடியலை. குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதனால. நல்லா கவனிங்க. ஐனிக்கேயாளுக்கும் குடும்ப சூழ்நிலை சரியில்லை தான். ஐனிக்கேயாளுக்கும் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இல்லைதான். ஐனிக்கேயாளுக்கும் விசுவாச வாழ்க்கையில் இணைந்து போகக்கூடிய அளவிற்கு அவளுடைய கணவன் இல்லைதான். ஆனாலும் ஐனிக்கேயாள் தன்னுடைய பிள்ளைய கிரேக்க முறைப்படி அல்ல, வேத முறைப்படி வளர்த்தாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு வேளை கணவன் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம், கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ரொம்ப அன்பாக சொல்கிறேன், எஸ், அவர்களுடைய தாக்கம் உங்கள் பிள்ளைகளுக்குள் தொடாதபடி வேதத்தினுடைய தாக்கம் உங்கள் பிள்ளைகளுக்குள் ஊடுருவ வேண்டும். மோசே என்பவன் அரண்மனையில் வளர்கிறான், பார்வோனுடைய அரண்மனையில். பார்வோன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லுகிறவன், பார்வோன் தனக்குத்தான் சகல அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லுகிறவன். அத்தகைய கடினமான சூழ்நிலையில் மோசேயின் தாய் மோசேக்கு நீ பார்வோனுடைய மகன் என்று சொல்லி வளர்க்காமல், நீ ஒரு எபிரேயன், நீ வேத வசனத்தின்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று வளர்த்தாள். என் புருஷன் சரியில்லைங்க, என் மனைவி சரியில்லை, அதனால தான். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் தந்த அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. சாக்கு போக்குகளை சொல்லி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியில்லை, எந்த சூழ்நிலையுமே சரியில்லைன்னாலும் நான் விசுவாசிக்கிற இந்த விசுவாசத்தை என்னுடைய தலைமுறைக்குள் கடத்தி ஆக வேண்டிய பொறுப்பு என் கையில் இருக்குது என்கிற உத்தரவாதம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டில் ஒரு முழுமையான ஆன்மீக சூழ்நிலை இல்லை, ஆனாலும் தம் மகனை தேவனுடைய வழியில் வளர்த்தாள், வசனத்தை கற்றுக் கொடுத்தாள், விசுவாசத்தில் அவள் நிலை நிறுத்தினாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல். நல்ல கவனிங்க. தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, தீமோத்தேயு சும்மா விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு உதட்டில் பேசிக்கிட்டு இருக்க ஆள் நீ இல்லப்பா. சின்ன வயதிலேயே பரிசுத்த வேத எழுத்துக்களை, ஹோலி ரைட்டிங்ஸ் சொல்லுவாங்க, பரிசுத்த வேத வசனங்களை இல்லை, எப்படி இருக்குது, எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறாய். அப்படியானால் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விசுவாசம் வளர வேண்டுமானால் வேத ஞானம் பிள்ளைகளுக்கு தேவை. சும்மா வசனத்தை படி, வசனத்தை படினா படிக்காது. உட்கார வச்சு ஒவ்வொரு எழுத்தா சொல்லி கொடுக்கணும். வாசி, இந்த, அந்த, ஏசு, ஏசு, எழுத்து கூட்டி. அப்படின்னா தீமோத்தேயுவுக்கு வசனம் எந்த காலத்தில் இருந்து சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அவன் 1ஆம் கிளாஸ் போன பிறகு எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு அவன் கையில் பைபிள் இல்லைங்க. அவன் வாசிக்க தெரிவதற்கு முன்னாடியே
ஹோலி ரைட்டிங்ஸை வாங்கி, பரிசுத்த எழுத்துக்களை வாங்கி, வேதத்தை வாங்கி தீமோத்தேயு வாசிப்பான். ஒவ்வொரு எழுத்தா சொல்லி கொடுத்து, புருஷன் சரியில்லை, அவன் கிரேக்கன், ஆனாலும் என் கடமையை நான் செய்யணுமே, என் கடமையை நான் செய்யணுமே. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்கிறேன், அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய தலைமுறை நம்முடைய சந்ததியில் உருவாக போகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் அண்டையில் நடத்தப் போகிறார்கள். உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவர் அவர்களை கொண்டு வரப் போகிறார். இதுவெல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருக்குமானால் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பைபிளை வாங்குங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு தனித்தனியாக பைபிள் இருக்கணும். எனக்கு வாசிக்கவே தெரியாது பாஸ்டர், பைபிள் வேணும், கையில் பைபிள் இருக்கணும், பைபிள் இருக்கணும், பைபிளை வாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் உதட்டில் பேசிட்டு போகிற வாழ்க்கை மட்டும் அல்ல, அது நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள வேலை செய்யணும்னா இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை சின்ன வயதில் இருந்தே, அதான் 5 வளையாதது. நாளைக்கு 50 வயசுக்கு ஆன பிறகு ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கிறான், அழுது புரோஜனம் இல்லை, கண்ணீர் விட்டு புரோஜனம் இல்லை. சின்ன வயதிலேயே வசனங்களை மனப்பாடம் பண்ண வைங்க. சின்ன வயதிலேயே வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க. சின்ன வயதிலேயே பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த டியூஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வேதத்தை படிக்கிறாங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. தமிழ் மொழியில் வேதாகமத்தை நமக்கு மொழிபெயர்த்து தந்த ஸ்டீகன் பால்க் வேதத்தை மொழிபெயர்க்க அவருக்கு உந்தி விசையாக இருந்தது என்ன? நமக்கு தெரியாது, மொழிபெயர்த்தாருன்னு தெரியும், பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவருடைய அம்மா மரியா, அந்த அம்மாவை குறித்த மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த மரியாவுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்தார்கள், ஜபத்தில் வளர்த்தார்கள், வேத வசனத்தில் வளர்த்தார்கள். தன்னுடைய ஜீவன் போகிற நேரத்தில் எல்லா பிள்ளைகளும் அந்த அம்மாவை சுற்றி படுக்கைக்கு முன்பதாக நிற்கும்போது அந்த அம்மா பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுக்காக நான் விலை உயர்ந்த ஒரு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் அம்மா என்னம்மா, அதோ அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்க எடுத்துட்டு வாங்க. நேராக அப்போ எடுத்துட்டு வர்றாங்க ஒரு பைபிள். அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளைகளை பார்த்து, ஒரு தனி நபராக நின்று இத்தனை ஆண்டுகள் உங்களை நான் பராமரித்தேன், உங்களை வளர்த்தேன். எதன் அடிப்படையில் தெரியுமா? இந்த வேத வசனத்தின் அடிப்படையில். இரவு நேரங்கள் பகல் நேரங்களில் வேத புத்தகத்தை என்னுடைய கண்ணீரினால் நான் நினைத்திருக்கிறேன். இந்த வேதத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் என்னுடைய கண்ணீர் துளிகள் விழுந்திருக்கிறது. இந்த வேதத்தை நீங்களும் வாசிப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டே அந்த தாய் மறைந்து போய்விட்டாள். அந்த வேதாகமத்தை தான் ஸ்டீகன் பால்க்கு தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். என் தாய் கண்ணீரினால் நினைத்த இந்த வேதாகமத்தை கொண்டு உலகில் வேதாகமமே இல்லாத இடங்களில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற தரிசனமும் பாரமும் அப்பொழுதுதான் உருவானது. ஒரு சின்ன குழந்தையாக இருந்த ஸ்டீகன் பால்க் தரங்கம்பாடியிலே சுடு மணல்ல காலில் சப்பல் இல்லாமல் நிற்க வைத்தார்கள், சிறையில் தள்ளினார்கள், சாப்பாடு மறுக்கப்பட்டது, பேப்பருக்காக கெஞ்சுகிறார், வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். ஏன், எப்படி இந்த உற்சாகம் வந்தது? அந்த தாய் கற்றுக் கொடுத்த வேதத்தின் மேன்மை. உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தின் மேன்மையை கற்றுக் கொடுக்கிறீங்களா? சாரால் டக்கர் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். திருநெல்வேலி பகுதியில் சாரால் டக்கர் பெயரில் கல்லூரி இருக்கிறது. சாரால் டக்கர் பெயரில் கல்லூரி, பள்ளிக்கூடம், ஆசிரியர் பயிற்சி கூடங்கள் ஏராளம் இருக்கிறது. யார் இந்த சாரால் டக்கர்?
அயல் தேசத்தில் இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண், உடல் நலம் குன்றிய ஒரு பெண், இங்கிருந்து வருகிற மிஷனரிகள் எல்லாம் அவர்கள் நாட்டிலே போய் பேசும்போது, திருநெல்வேலி மாவட்டத்திலே பெண்களுக்கென்று படிக்க கல்வி இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. இதையெல்லாம் கேட்கும்போது இந்த சாராள் டக்கருடைய இருதயம் கொந்தளித்தது. ஐயோ, நான் மட்டும் நல்லா இருந்தா இந்தியாவுக்கு நான் போயிருப்பேனே, என் உடல் நலம் மோசமா இருக்குது, என்ன செய்வது? ஒன்று செய்தால், அவள் ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பம் இல்லைங்க, நம்மை போன்ற சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிப பெண். தன்னுடைய திருமணத்துக்காக வைத்திருந்த உடைமைகளை எல்லாம் விற்றாள். அக்கம் பக்கத்தில் போய் எல்லாரிடத்திலும், நான் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப போகிறேன், இந்தியாவிலே பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதற்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், நிதி தாருங்கள், நிதி தாருங்கள் என்று கையில் காலில் விழுந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வருகிற மிஷனரிகள் கையில் கொடுத்து அனுப்பினான். இந்தியாவை ஒரு முறை கூட வந்து பார்க்கல. ஆனால் சாராள் டக்கர் என்கிற பெயர் இந்தியாவில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இந்தியாவுக்குள்ளேயே வராமல் இந்தியாவை அசைத்த ஒரு பெண்மணி சாராள் டக்கர். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? டோனா ஊரில் ஏமி கார்மைக்கேல் அம்மையார், எத்தனை பேர் அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது. அந்த நாட்களில் பெண் சிசு கொலை, வயிற்றுக்குள் இருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்தால், கருவில் இருக்கும் குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்தால் உடனே கொன்று விடுவார்கள், அந்த கருவை அழித்து விடுவார்கள். இந்த தாய் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் வீடு வீடாக, வீதி வீதியாக போய் பெண் குழந்தைகளை எல்லாம் பெற்று என் கையில தாங்க, நான் பராமரிக்கிறேன், நான் பராமரிக்கிறேன், நான் பராமரிக்கிறேன். தேவதாசி என்கிற முறை அன்றைக்கு இருந்தது. குடும்பத்தில் உள்ள மூத்த பெண் குழந்தையை கொண்டு போய் கோயிலில் விட்டுருவாங்க. வாழ்நாள் முழுவதும் அந்த பெண் திருமணமே செய்து கொள்ளாமல் கோயிலையே வாழணும், அங்குள்ள ஆண்களுக்கு விருந்தாக இருக்கணும். கொடூரமான ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அத்தகைய முறைகளை ஒழித்தார்கள். போய் கெஞ்சினாங்க, உன் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிடாதம்மா, என் கையில் கொடு, நான் பாதுகாக்கிறேன். பெண்களுக்காகவே ஒரு தனியாக ஒரு காப்பகத்தை உருவாக்கி கைவிடப்பட்ட பெண்களை, இதுபோல தேவதாசி முறையில் அகப்பட்ட பெண்களை, குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் அந்த அம்மா வச்சு வளர்த்தாங்க. வெள்ளூரில் சிஎம்சி மருத்துவமனை நமக்கு தெரியும். ஐடாஸ் கட்டர், அவருடைய தகப்பன் ஒரு நல்ல மருத்துவர், அவருடைய தகப்பன் நல்ல ஒரு மருத்துவர். ஒரு நாள் அயல் தேசத்திலிருந்து தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்க இந்தியா வந்திருக்கிறாள். அந்த நேரத்தில் ஒருவர் வந்து கதறுகிறார், என்னுடைய மனைவி பிரசவத்தினால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள், பிரசவம் பார்க்க உங்க அம்மா இருக்கிறாங்களா? பிரசவம் பார்க்க இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பெண் இருக்குதா? இவ சொன்னா, எங்க அப்பா தான் இருக்கிறாங்க, எங்க அப்பா நல்ல டாக்டர். அவ சொன்னாராம், எங்க ஊர் கலாச்சாரப்படி ஆண்கள்லாம் பிரசவம் பார்க்க கூடாது. போயிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் ஓடி வருகிறார், ஐயோ, பிரசவம் பார்க்க ஒரு மருத்துவர் உண்டா? எங்க அப்பா நல்லா பார்ப்பாங்க. நோ, எங்க ஊர் கலாச்சாரப்படி ஆண்கள் பிரசவம் பார்க்க கூடாது. அடுத்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொருவர் ஓடி வருகிறார், என்னுடைய மனைவி உயிருக்கு போராடுகிறாள், பிரசவம் பார்க்க வேண்டும், மருத்துவர் உண்டா? இல்லையே, எங்க அப்பா தான், முடியாது. அதிகாலை நேரத்தில் ஜன்னல் வழியாக சத்தம் கேட்டு எட்டி பார்க்கிறாள். ஒருவர் பின் ஒருவராக 3 பிரேதங்கள் போகிறது. வயிற்றில் குழந்தையோடு அந்த தாய் மரித்து போனாள். 3 பிணங்கள் போவதை கண்ட ஐடாஸ் கட்டர், அவளுக்கு இந்தியா பிடிக்கவில்லை, இந்தியாவினுடைய கலாச்சாரம் பிடிக்காது, இந்தியாவினுடைய இந்த தட்பவெட்ப சூழ்நிலை அவளுக்கு ஒத்து வரவில்லை. ஆனால் ஐயோ, நான் மட்டும் மருத்துவத்துக்கு படித்து வந்திருந்தா இந்த 3 உயிரை காப்பாற்றிருப்பனே. அந்த ஒரு வேகம்தான், அந்த ஒரு வேகம்தான் அவளை மருத்துவத்துக்கு படிக்க வைத்தது. வெளிநாட்டிலே படித்த அவள் வெள்ளூரில் வந்து ஒரு மருத்துவமனையை கட்டி
பெண்களுக்காக இலவச மருத்துவத்தை கொடுத்தார். இன்றைக்கி வெள்ளூர் சிஎம்சி தான் ஆசியாவிலேயே ஒரு பெரிய மருத்துவமனையாக இருக்கிறது. பெண்கள் மேலாடை அணிவதற்கு வரி கட்ட வேண்டும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலாடை அணிவதற்கு வரி கட்ட வேண்டும். கொடூரமான கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அதுக்கு ஒரு டாக்ஸ் வச்சுருந்தாங்க, மார்பு வரினே ஒரு டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ரிங்கல் தோபே என்கிற ஒரு ஊழியக்காரர் பயங்கரமாக போராடி பெண்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆடை அணிய வேண்டும் என்கிற உரிமையை வாங்கி கொடுத்தார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்க மதத்தை பரப்புகிறாங்க. ஒருவேளை கிறிஸ்டியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலன்னா இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் மேலாடை அணிய அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். சரித்திரம் கூகுளில் போய் தேடி பாருங்கள், படித்து பாருங்கள். நம்மெல்லாம் எழுப்பி நிற்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீர் தந்த ஐடாஸ் கடலுக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த நல்ல சாரால் டக்கருக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த ஏமி கார்மைக்கல் அம்மையாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பண்டிட் ராமாபாய்க்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஏராளமான நைட்டிங்கேலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுத்து போராடி இருக்கிறார்கள். அப்பா, ஒன்று சொல்லுகிறேன், ஒரு ஐடாஸ் கடர் இன்றைக்கு பல தலைமுறைகள் ஆன பிறகும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு ஏமி கார்மைக்கல் அம்மையார் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பேச்சு பொருளாக இருக்கிறாங்க. ஒரு சாரால் டக்கர் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பேச்சு பொருளாக இருக்கிறாங்க. உங்களை குறித்து அடுத்த சந்ததி பேசுமா? நீங்கள் செய்தவைகளை குறித்து அடுத்த சந்ததி பேசுமா? தீமோத்தேயுவை குறித்து பேசும்போதெல்லாம் பாட்டியை குறித்து பேசினார்கள், தாயாரை குறித்து பேசினார்கள். நாளைக்கு அடுத்த சந்ததி உங்களை குறித்து பேசுமா? இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான காலத்தை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? சீகன் பால்குடைய தாய் தன் பிள்ளையை விசுவாசத்தில் வளர்த்ததினால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியில் பைபிள் வந்தது. ஒரு பெண் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், அன்பு சகோதரியே, அன்பு தாயே, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஏதோ ஒருவருக்கு மனைவியாக வாழ்ந்தோம், பிள்ளைகளுக்கு தாயாக வாழ்ந்தோம் என்பது மட்டுமல்ல. அதை தாண்டி ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகள் எழும்பி நின்று உங்களை பாக்கியவது என்று சொல்ல வேண்டுமானால், நீங்கள் சிறு வயது துவங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்த எழுத்துக்களை கற்றுக் கொடுங்கள். விசுவாசத்தில் வளருங்கள், நற்சாட்சியில் வளருங்கள். ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய மகிமையும் பாதுகாப்பும் தங்கி இருக்கட்டும். மன உளைச்சலோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், சமாதானமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவருக்கொருவர் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சியோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.